البدر علينا من ثنيات الوداع. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الخلق سيدنا مصطفى محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد، فأنت نور الهدى في كل كائنة، وأنت سر الندى يا خير معتمدي، لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي. اللهم صل على سيدنا محمد منبع العلم والحلم والحكم وعلى آله وأصحابه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபிகள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ்ந்து அவனை வணங்க, அவனுக்காக வழங்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். இந்த உலகத்திலே உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுபநபதியில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நம்மையும் நம் அனைவர்களின் சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நீதி என்பது இந்த உலகத்திற்கு மிக அவசியமானதாகும். நீதியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பலவிதமாக அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி உணவு அவசியமானதாக இருக்கிறதோ அதே போன்று எல்லா மனிதர்களிடத்திலும் நீதி என்பது மிக அவசியமான ஒரு பண்பாகும். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது நீதி இருப்பதால் தான். இப்பொழுது நீதி முழுமையாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, கொஞ்சம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் நீதியோடு நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லவில்லை, சில பேர் தான் நீதியோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதாக சொல்கிறேன். இன்றைய சூழலில் இன்றைய உலகம் எப்படி தன்னை காட்சி அளிக்கிறது என்றால், ஒரு மனிதன் நீதியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவனால் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதை போன்று இந்த உலகம் காட்சியளிக்கிறது. நீதி என்பது குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் நீதியை பற்றி மிக விரிவாக பேசுகிறான். இன்றைய சூழலில் நீதி என்பது மறைக்கப்பட்டு அநீதி மிகைத்து கொண்டிருக்கிறது. அநீதியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கிறான், நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் அறிவுறுத்துகிறான். நீதி என்பது மனித சமூகத்தின் ஒரு முக்கிய பண்பாக அமையும். நீதி என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள நீதியின் சிறப்பை பற்றி ஒற்றை வார்த்தையில் கூறுவதாக இருந்தால் இப்படி சொல்லலாம், யுஅ்தபருல் அத்லு சபபன் லிதுகூலில் ஜன்னah வல் ஃபௌஸி பிரிதல்லாஹி தஆலா அஸ்ஸ வஜல். சுவனம் செல்வதற்கும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் ஒரு நீதி ஒரு காரணமாக அமையும் என்பதாக ஒற்றை வரியில் நீதியின் சிறப்பை பற்றி நாம் கூறலாம். எல்லா மனிதர்களும் நீதியோடு தன் வாழ்வை கழிப்பது மிக அவசியமானதாக இருந்தாலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திடம் நீதி இருப்பது மிக பிரதானமான ஒரு கடமையாக அமைகிறது. நமக்கெல்லாம் நன்கு தெரியும், இந்த உலகத்திலே 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்பதாக நாம் தெரிந்து வைத்திருப்போம். அந்த நபிமார்களின் வருகையை குறித்து, அந்த நபிமார்கள் எதனால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதனுடைய நோக்கத்தை பற்றி
வல்ல ரஹ்மான். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொன்னான், லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத் வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீசான் லியகூமன் நாசு பில் கிஸ்தி. நாம் தூதர்களை தெளிவான சான்றிதழ்களுடனும் வழிகாட்டுதல்களுடனும் நாம் அனுப்பினோம். இன்னும் அவர்களுக்கு வேதங்களையும் நாம் இறக்கி வைத்தோம். எதற்காக? லியகூமன் நாசு பில் கிஸ்தி, மனிதர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி என்று நபிமார்களின் அனுப்பியதற்குண்டான நோக்கத்தை பற்றி இந்த வசனத்திலே அல்லாஹ் சொன்னான். எனவே எல்லா நபிமார்களும் தங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைப்பது எப்படி அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டதோ அதே போன்று நீதியும் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது எல்லா நபிமார்களுக்கும் அவசியமானதாக இருக்கிறது. எனவேதான் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட 1,00,000 மேற்பட்ட பல நபிமார்கள் தங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, தங்களால் மக்கள் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு நீதித்துவத்தையும் போதித்தார்கள். மக்கள் எல்லா விதங்களிலும் மக்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதியோடு தன் வாழ்வை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே நீதியை பற்றி பல வசனங்களிலே சொல்கிறான். ஒரு வசனத்தில் சொன்னான், வைதா குல்தும் ஃபஅதிலு, நீங்கள் பேசினால் நீதமாக பேசுங்கள் என்பதாக பேச்சை பற்றி அல்லாஹ் சொன்னான். பேச்சிலும் கூட பிற மனிதர்களிடத்திலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்களே, எந்த வார்த்தை நீதமாக இருக்குமோ, எந்த வார்த்தை உண்மையாக இருக்குமோ, எந்த வார்த்தை அல்லாஹ்வால் பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளையை சார்ந்த ஒரு சொல்லாக இருக்குமோ அந்த வார்த்தையை ஒரு மனிதன் தன் வாழ்வில் உயர்வடைவதற்கு அந்த வார்த்தையை ஒரு காரணமாக அமையும். பொய் என்பது நமது மார்க்கத்திலே ஏன் மிக பெரும் பாவம் என்று நமது மார்க்கம் சொல்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மை பேசுவதை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். ஏன்? உண்மை பேசுவது என்பது உண்மை, அது நன்மை செய்வதென்பால் அது வழிகாட்டும். நன்மை செய்தால் என்ன கூலி கிடைக்கும்? நன்மை ஒரு மனிதன் தன் வாழ்விலை செய்து கொண்டே இருந்தால் அவன் இந்த உலகத்தை விட்டும் சென்றதற்கு பிறகு அவன் செல்லும் இடமாக சுவனம் அமையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் தனது வாழ்விலே உண்மை பேசுவதை அவசியமாக்கிக் கொள்கின்ற பொழுது ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அவர் அல்லாஹ்விடத்திலே அதிகம் உண்மை பேசுபவர் என்பதாக எழுதப்படுவார் என்று சொன்னார்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் உண்மைக்கு மாற்றமாக, நீதமான சொல்லுக்கு மாற்றமாக அநியாயமான சொல்லாகிய ஒரு பொய்யை ஒரு மனிதன் தன் வாழ்விலே அவசியமாக்கிக் கொள்கின்ற பொழுது ஃபைனல் கிذب يهدي الى الفجور, பொய் பேசினால் அது தீமை செய்வதின்பால் அது வழிகாட்டும். தீமை செய்தால் வைனல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், தீமை செய்தால் அதற்குண்டான தண்டனையாக நரகம்தான் அதற்கு கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு மனிதன் தனது வாழ்விலே பேசுகின்ற பொழுது பொய்யை அவசியமாக்கிக் கொண்டால் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கஸாபா, அவர் அல்லாஹ்விடத்திலே இவன் ஒரு மகா பொய்யன் என்பதாக எழுதப்படுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொய் என்பது ஒரு மனிதனை ஏமாற்றுவது தானே. ஏமாற்றுவது ஒரு நீதமாகுமா? ஏமாற்றுவது ஒரு நீதமாகுமா? அது நீதமான செயலாகுமா? அநியாயமான செயலாகும் அல்லவா? பொய் என்பது அநியாயமாகும். எனவேதான் நமது மார்க்கம் பொய் பேசுவது என்பது மிக பெரும் பாவம் என்று நமது மார்க்கம் சொல்கிறது. மனிதனுக்கு காசு என்பது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிக அவசியமான ஒன்றாக இப்பொழுது மாறிவிட்டது.
எனவே ஒரு மனிதன் காசு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவனுடைய உடல் உழைப்புகள் இல்லாமல் அவனுக்கு காசு பணம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. காசு பணங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்துவது என்பது அவசியமானதாக இருக்கிறது. வியாபாரம் செய்வது என்பது காசு பணம் கிடைப்பதற்கு வியாபாரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வியாபாரத்திலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தார். நீங்கள் அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள் என்பதாக வியாபாரம் சம்பந்தமாக வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் நாம் நீதமான முறையில் நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். ஹலாலான முறையில் நம்முடைய வியாபாரம் இருக்க வேண்டும். மார்க்கம் சொன்னதற்கு மாற்றமாக, அதாவது நீதத்திற்கு மாற்றமாக நம்முடைய வியாபாரம் இருக்கின்ற பொழுது நாளை மறுமை நாளிலே நாம் ஒரு மிக பெரும் குற்றவாளியாக மாறிவிடுவோம் என்பதாக ஹதீஸ் சொல்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு எல்லா தனி மனிதர்களிடத்திலும் இறைவன் கேள்வி கேட்பான். எல்லா மனிதர்களிடத்திலும் பல கேள்விகள் கேட்கப்படும். அந்த பல கேள்விகளில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீ எப்படி பணம் சம்பாதித்தாய் என்பதாக எல்லா மனிதர்களிடத்திலும் கேட்கப்படும். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஹலாலான முறையில் நீதமான முறையில் நம்முடைய வியாபாரம் இருந்தால்தானே அவனால் கேட்கப்படும் கேள்விக்கு நம்மால் சரியான முறையில் உரித்த பதிலை நாம் கொடுக்க முடியும். இல்லை என்றால் நாம் தவறான முறையில் ஹலாலானதற்கு மாற்றமாக, நீதத்திற்கு மாற்றமாக, அநியாயமான முறையிலே, ஹராமான முறையிலே நம்முடைய வியாபாரம் இருந்தால் எப்படி நம்மால் பதில் கூற முடியும்? பதில் கூறினால் தானே அந்த இடத்தை விட்டும் சென்று சுவனத்திற்கு செல்ல முடியும். எனவே ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அவன் அல்லாஹுவால் கேட்கப்படும் கேள்விக்கு நிச்சயம் அவன் பதில் கூற வேண்டும். அவன் எப்படி வியாபாரம் செய்வான், அவன் எப்படி வியாபாரம் செய்தான் என்பதாக அல்லாஹ் எல்லா மனிதர்களிடத்திலும் கேட்பான். நாம் நல்ல முறையில் நீதமான முறையில் வியாபாரம் இருந்தால் தானே அல்லாஹுவால் கேட்கப்படும் கேள்விக்கு நம்மால் பதில் கூற முடியும். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நீதமான முறையில் நம்முடைய வியாபாரம், ஹலாலான முறையில் மார்க்கம் சொன்ன பிரகாரம் நம்முடைய வியாபாரம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு காசு பணம் மட்டும் இருந்தால் போதுமா? அவனுக்கு பிள்ளைகள் வேண்டாமா? அவனுக்கு மனைவி மக்கள் வேண்டாமா? பிள்ளைகள் வேண்டுமானால் அவன் திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? திருமணத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் முடிப்பதே அது எனது வழிமுறை என்றார்கள். ஃபமர் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக உயர்வான வணக்கமாக கருதப்படுகிறது. திருமணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் சொன்னான், فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது 2ஆகவோ அல்லது 3ஆகவோ 4ஆகவோ 4 பெண்கள் வரை நமது மார்க்கம் திருமணம் செய்வதற்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் 2 பெண்களையோ அல்லது 3 பெண்களையோ 4 பெண்களையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் உங்களால் நீதமாக நடக்க இயலாது என்பதாக நீங்கள் கருதினால் ஒரு பெண்ணையே நீங்கள் மணந்து கொள்ளுங்கள். அப்படி அல்லது நீங்கள் ஒரு அடிமையை வைத்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதே நீதமாக நடப்பதற்கு மிக ஏற்றமான வழிமுறையாகும் என்பதாக திருமணத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார். இந்த வசனம் நமக்கு கூறுவது திருமணத்திலும் நீதமாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் கூறுகிறது. எனவே நீதம் என்பது இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீதமாக ஒரு மனிதன் நடந்து கொண்டால் அவனுக்கு இறைவனுடைய உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். மக்களால் யார் போற்றப்படுவார், மக்கள் யாரை விரும்புவார்கள், மக்கள் யாரை நேசிப்பார்கள் என்றால் யார்
நீதமாக தன் வாழ்வை கழிப்பாரோ, யார் உண்மையாக தன் வாழ்வை கழிப்பாரோ, யார் மார்க்கம் சொன்ன பிரகாரம் தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறாரோ அவரை தானே மனிதர்களும் நேசிப்பார்கள். மனிதர்களிடத்திலேயே நீதமாக நடந்து கொள்ளும் ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் புகழ்கிறார், இன்னொரு மனிதர் நேசிக்கிறார் என்றால் நீதத்திலும் நீதமானவனாக இருக்கும் அல்லாஹ் நீதவானாக இந்த உலகத்திலே நடந்து கொள்ளும் அந்த மனிதரை நேசிக்க மாட்டானா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹி அலா மனாபிரின் மின் நூரின் ஐயமீனிர் ரஹ்மான். ஒரு முக்ஸித் அல்லாஹ்விடத்திலே ஒளியால் செய்யப்பட்ட அந்த மெம்பரின் மீது இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முக்ஸித் என்றால் யார்? அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள், அல் முக்ஸிதூன் ஹுமுல் லதீன யஅதிலூன பைனன் நாஸ் வ யகூனு லஹும் அஜ்ருன் அஸீமுன் வ மகாமு ரஃபீஇ யௌமல் கியாமா. முக்ஸித் என்றால் யார் என்றால், யார் மக்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்கிறாரோ அவர்தான் முக்ஸித். அவருக்கு நிறைவான கூலி இருக்கும். அது மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாளிலே அமளி துமளி மிகுந்த அந்த வேளையிலே அல்லாஹ்வால் செய்யப்பட்ட ஒளியால் செய்யப்பட்ட மெம்பரின் மீது இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் லா துரத்து தஅவத்துஹும். 3 மனிதர்கள் துஆ செய்தால் அவருடைய துஆ நிச்சயமாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அந்த துஆ அல்லாஹ்வால் மறுக்கப்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த 3 மனிதர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் அல் அஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திர். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் அந்த வேளையிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆ அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். இரண்டாவதாக சொன்னார்கள், வல் இமாமுல் ஆதில். நீதமாக நடந்து கொள்ளும் தலைவர். மூன்றாவதாக சொன்னார்கள், வதாவத்துல் மக்லூம். அநீதி இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனை. இந்த 3 பேர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸிலே இங்கே நமக்கு நோக்கம் என்னவென்றால், வல் இமாமுல் ஆதில். நீதமாக நடந்து கொள்ளும் ஒரு தலைவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்வால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் நிபந்தனையிடப்பட்ட ஒரு செயல் அவர் நீதமாக இருப்பதால் தானே. எனவே அல்லாஹ்விடத்திலே துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றாலும் கூட நீதமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் நமக்கு உணர்த்துகிறது. நாளை மறுமை நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? மகன் தனது பெற்றோரை பார்த்து ஓடுவார்கள், கணவன் தனது மனைவியை பார்த்து ஓடுவார்கள், அறிமுகமானவர்களை பார்த்து ஓடக்கூடிய அந்த நாளையிலே, மிக கடுமையான அந்த நாளையிலே அல்லாஹ் தனது அர்ஷினுடைய நிழலை 7 மனிதர்களுக்கு கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 7 நபர்களில் ஒரு நபர் யார் என்றால், வல் இமாமுல் ஆதில். நீதமாக நடந்து கொள்ளும் தலைவர் என்றார்கள் அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாமும் இந்த உலகத்திலே நீதமாக நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய நிழல் நமக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த உலகத்திலே நீதமாக நடந்து கொள்ளும் நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் وجب الشكر علينا ما دعا